நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கண்டித்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து டெல்லியிலே நடைபெற்ற மாணவர்கள், இளைஞர்கள், மாணவியர்களுடைய போராட்டத்தை பிஜேபி அரசு, RSS அரசு, மோடி அரசு, அமித்ஷா இரும்பு கரம் கொண்டு உடைத்து, மண்டைகளை உடைத்து, கைகளை அடித்து உடைத்து அங்கே ஜனநாயக படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஒன்றிய அரசு. அதனை கண்டித்து இன்றைக்கு நாடு முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கோவையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்திலே, ஜீவா இல்லத்திலே, அன்புக்குரிய கரப்பான் பூச்சியுடைய மாநில செயலாளர் ஜான்சன் தினேஷ் அவர்களுடைய தலைமையில இங்கே தோழர்கள், தோழியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் 3 நாட்களாக இந்த அறப்போர் போராட்டத்தை துவங்கி இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தினுடைய நிலையை அறிந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே நானும் வழக்கறிஞர் அணியுடைய மாநில செயலாளர் அன்பு தம்பி இளங்கோ அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இந்த போராட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா டெல்லியிலே அங்கே களத்திலே சென்று இளைஞர்கள் மத்தியிலே, கரப்பான்பூச்சி அமைப்பின் மத்தியிலே அங்கே MP எழுச்சி திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கின்றார், ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கே பாராளுமன்றத்திலே அவர் போராட்டம் செய்திருக்கின்றார்கள், என்பைக்கெல்லாம் போராட்டம் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த நிலையிலே இங்கே நாங்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டோம். மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறும். கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி எடுத்த இந்த போராட்டம் என்பது கண்டிப்பாக மீண்டும் ஒரு சுதந்திரத்திற்கான துவக்க போராட்டம். இது ஜனநாயக காக்கின்ற போராட்டம், இந்திய அரசியல் அமைப்பை காக்கின்ற போராட்டம். அவர்கள் இந்த போராட்ட களத்திலே அம்பேத்கரை, புரட்சியாளர் அம்பேத்கரை தாங்கிதான் போராட்டத்தை துவங்கி இருக்கின்றார். எனவே நிச்சயமாக வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும் என்று சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.